சில குட்டீஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான குட் ஈவினிங்ப்பா. இன்னும் 2 நாட்கள் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இம்பார்ட்டன்ட் கொஷினை போட்டிருப்பேன். பட்டு இதில் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, நிறைய பேர் பார்க்க மாட்டீங்க. அதுக்கு என்ன பண்ணுறேன், தனியாக ஒரு டெலிகிராம் குரூப்பே யுவராஜ் மாஸ் மீடியா 2.0 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது டெலிகிராம் குரூப்பே ஓப்பன் பண்ணிடுறேன். ஜஸ்ட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர்ஸ்க்கு மட்டும். எக்ஸாம் முடிஞ்சிச்சுன்னா அந்த குரூப் டெலீட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நீங்களே குரூப்லேருந்து லீவ் ஆகிக்கலாம். ஓகேங்களா? வாங்கி இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஜஸ்ட்டு ஏன்னா மெயின் குரூப்பில் போட்டிங்கன்னா மெயின் குரூப்பில் 32K ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. நிறைய பேர் லெஃப்ட் ஆவாங்க. அவங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணாம். நமக்குன்னு தனி குரூப் கிரியேட் பண்ணிட்டோன்னா எப்போ எக்ஸாம், பேப்பர் கரெக்ஷன் எப்படி போகுது, மறுபடியும் எவ்வளோ பேர் பாஸ் ஆனீங்க, எவ்வளோ பர்சன்டேஜ், தமிழ்நாட்டில் எவ்வளோ, தமிழ்நாட்டில் பாருங்கள் ஒரு மாவட்டத்தில் எவ்வளோ பர்சன்டேஜ் கேர்ள்ஸு பாய்ஸு எல்லாத்தையும் நம்ம இதிலே போட்டுக்கலாம். ஓகேங்களா? இது ஓகேனா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஓவராக பேச விரும்பல. 24ஆம் எக்ஸாம். ஓகேங்களா? இது இன்றைக்கி மட்டும் இல்லை, இன்றைக்கி 3 சப்ஜெக்ட் போட்டிருக்கேன். நாளைக்கு 3 சப்ஜெக்ட். 12க்கு ஃபஸ்ட்டு முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் 11th நம்முடைய 10th வந்து பார்த்திங்கன்னா வரேன். ஒன்று மீண்டும் ஓல்டு சிலபஸில் தான் நீங்கள் வந்து பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறீங்க. ஃபியர் வேண்டாம். ஓகேங்களா? 100 மார்க்கா 90 மார்க்கான்னு கேட்டிங்கன்னா 90 மார்க் 25 எடுத்தாலே பாஸ்ப்பா. ஸ்பெஷல் கிளாஸ்லாம் நடத்தினாலும் கூட எப்படிம்மா பார்ப்பாங்க, ஒரு மாதிரியா ரொம்ப இழிவாக பார்ப்பாங்க. ஃபெயிலானது தானே அப்படின்ற மாதிரி. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெருசாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எடுத்துக்க வேண்டிய அவசியம். 25 மார்க் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எடுத்திங்கனாலே பாஸ் ஆகிடுவீங்கப்பா. ஆனால் ஒன்று, இன்டர்னல் மார்க்கு உங்களுக்கு எவ்வளோ போட்டிருக்காங்கன்றதை தெரிஞ்சுக்கணும். 10 மார்க் இன்டர்னல் ஃபுல்லாக போட்டிருந்தாங்கன்னா பிரச்சனை கிடையாது. 8 மார்க் 7 மார்க் தான் இன்டர்னலில் போட்டிருக்காங்கன்னா நீங்கள் மார்க்கு அதிகமாக எடுக்கணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 14 மார்க் நீங்கள் பார்த்த உடனே உங்களுக்கு வந்து 1 மார்க் தான் வரப்போகுது. ஓகேங்களா? அந்த 1 மார்க் நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா 2 மார்க் கொஸ்டின்ஸே வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்ட்டில் 4 கொடுத்துட்டு 3 எழுத சொல்லுவாங்க. செகண்ட் பார்ட்டில் 2 மார்க்கு 3 கொடுத்துட்டு 2 எழுத சொல்லுவாங்க. அடுத்தது இலக்கண குறிப்பு, மீனிங் இங்கிலீஷில் கொடுத்துட்ட ஒரு சென்டென்ஸ் அதை தமிழில் எழுத சொல்லுவாங்க. தமிழ் சொற்கள், பகுப்பத உறுப்பிலக்கணம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இலக்கணம் சார்ந்து இருக்கும். அது வந்து கிட்டத்தட்ட எத்தனை இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9 2 மார்க் கொடுத்துட்டு அது ஒரு 7 எழுத சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் நான் வந்து தனியாக 12th தமிழுக்கு துணை தேர்வுக்கான மாடல் கொஸ்டின் பேப்பர் நான் அப்டேட் பண்ணுறேன். இது ஜஸ்ட் ஒரு ஆடியோ மாதிரி. ஓகேங்களா? உங்களுக்கு ஏன் நான் கொஸ்டின் பேப்பர் போடலாம், நான் ஏற்கனவே கொஸ்டின்ஸ் பேப்பர்லாம் போட்டுட்ருக்கேன். ஓவராக போட்டு அது யூடியூப் சைட்லேருந்து சில ப்ராப்ளம்ஸ் வந்து வரும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமா வந்து டீட்டெயில்ஸ் இருக்குது. காது கேளாத மாணவர்களுக்கான மாற்று வினாக்கள் இருக்குது. அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா அணிகள் கேட்பாங்க. நிரல், நிறை அணியா அல்லது சொற்பொருள் பின்வரு நிலை அணியா, 4 அணிகள் இருக்குது. அதில் எதனா 2 வந்து கொடுத்துட்டு அதில் 1 எழுத சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் உரைநடை, துணைப்பாடம், செய்யுள் மொத்தம் 2 2 2ன்னு சொல்லிட்டு 6 டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்டு அதில் 3 எழுத சொல்லுவாங்க. ஒரு சாப்டரில் இப்போ செய்யுள்ள 2னா அதில் 1 எழுதணும். உரைநடையில் 2னா 1 எழுதணும். துணைப்பாடமில் 2னா 1 எழுதணும். ஓகேங்களா? மொத்தத்துக்கு சேர்த்து 18 மார்க்கு. எண்டிங்கில் ஃபினிஷ்டாக ஓங்கலிட என தொடங்கும் தண்டியல் அலங்கார பாடல் இப்படி கேட்கலாம். இல்லை நோ என முடியும் குரல் அப்படின்னு கேட்கலாம். 6 மார்க்ஸு செப்பையாக வந்து முடிச்சிடலாம்ப்பா. நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. ஒரு அண்ணாவா நினச்சிக்கிட்டு இந்த குரூப் வந்து உங்களுக்கு எப்படி நான் ஆரம்பிச்சிருக்கேன்னா, நீங்கள் 100 பேர் பார்த்தாலும் சரி, 50 பேர் பார்த்தாலும் சரி, ஃபேக்குன்னு சொன்னாலும் சரி, நான் வீடியோ கொடுத்து அடுத்த 2 மாதத்துக்கு நான் நிறுத்த போகிறது கிடையாது. ஓகேங்களா? சொல்கிறவங்களுக்கு ஒரு யூஸுமே கிடையாது. பட் ஆனால் எனக்கு யூஸ் இருக்குது. ஓகேங்களா? இந்த ஒரு சூழ்நிலையில் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்ன யூஸ்னா, இதை 4 ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தாங்கன்னா அதில் ஒருத்தர் பாஸ் ஆனாலே போதும். ஓகேங்களா சில குட்டீஸ்? ஸோ இது மாதிரி தனியாக குரூப் ஆரம்பிக்கலாமன்றதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.